முருகாச்சரணம். ஸ்ரீராம நவமி இந்த ஆண்டு 26ஆம் தேதியா அல்லது 27ஆம் தேதியா? 2026ஆம் ஆண்டின் ஸ்ரீராம நவமி எந்த அன்னைக்கு வருது? அதனுடைய விரத முறைகளும் பலன்களும் என்ன பார்த்துடலாமா? வாங்க பதிவுக்குள்ள போலாம். பங்குனியில் நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் இணையும் நாளில் கொண்டாடப்படுவதுதான் இந்த ஸ்ரீராம நவமி. மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவான் மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம் இந்த ராமாவதாரம். சாஸ்திரங்களின்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராமரின் பிறந்த நாள் சைத்திர மாதத்தில் சுக்லபக்ஷத்தின் 9ஆம் நாளில் கொண்டாடப்படுகின்றது. இது சைத்திர நவராத்திரியான 9வது மற்றும் கடைசி நாள். ஆனால் இந்த ஆண்டு ராமநவமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. புராணங்களின்படி தசரத ராமர் சகலவிதமான ஸ்ரீராமர் சைத்திர சுத்த நவமி புனர்பூச நட்சத்திரத்தின் கடக லக்னத்தில் துல்லியமாக அபிஜித் முகூர்த்தத்தில், அதாவது மதியம் 12 மணிக்கு நடுவில் பிறந்தார். மகாவிஷ்ணு எடுத்த 9 அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் இந்த ராமாவதாரம். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் ராமராக அவதாரம் எடுக்க வேண்டும் என முடிவு செய்தபோது, அவர் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பது என மகாலட்சுமி, ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைவரும் வருந்தினர். அவர்களின் துயரத்தை போக்குவதற்காக மகாலட்சுமி சீதாதேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் பெருமாளின் கையில் இருக்கும் சங்கு சக்கரமும் பரதன் மற்றும் சத்ருகனாகவும் அவதாரம் எடுத்து பெருமாளுடனேயே இருக்கும் பாக்கியத்தை பெற்றனர். அதனால தான் ராமர் அவதரித்த தினத்தை நாம் ராமநவமியாக கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட இந்த ராமநவமி 2026ஆம் ஆண்டு எப்போன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்ரீராம நவமி கொண்டாட்டத்தில் இந்த ஆண்டு 2 நாட்களில் நவமி திதி மற்றும் புனர்பூச நட்சத்திரம் வருகிறது. அப்படிங்கிறதால எந்த நாளில் ராமநவமி கொண்டாடப்படும் அப்படிங்கிற குழப்பம் வந்திருக்கு. அதாவது வியாழக்கிழமை 26ஆம் தேதி மற்றும் வெள்ளிக்கிழமை 27 ஆகிய தினங்களில் நவமி திதி வருகிறது. அப்படிங்கிறதால எந்த நாளில் நம்ம ஸ்ரீராம நவமியை கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறது நவமி திதி வரும் நாள் மட்டுமல்லாமல் ராமர் அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் எப்போது வருகின்றது என்பதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை இரவுதான் பிறக்கின்றது மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை வரை நீடிக்கின்றது. பங்குனி மாத வளர்பிறை நவமி திதி வெள்ளிக்கிழமை அன்று காலை முதல் நண்பகல் வரை இருக்கிறதால புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி திதி ஆகிய இரண்டும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகின்றது. காலை நேரத்திலேயே ராமநவமி பூஜை செய்ய முடியாதவர்கள் ராகு காலத்திற்கு முன்பாக அல்லது நண்பகல் 12 மணிக்கு மேல் செய்யலாம். இந்த ஸ்ரீராம நவமி நாளில் ஒரு கிண்ணத்தில் கங்கை நீரை எடுத்துக்கிட்டு, கங்கை நீர் இல்லை அப்படிங்கிறவங்க சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ராமச்சந்திராய ஸ்ரீ நமக அப்படிங்கிறத 108 தடவை சொல்லுங்கள். உங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் இந்த தண்ணியை தெளிச்சிருங்க. சொன்னதுக்கப்புறம் இதனால் வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் நீங்கிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஸ்ரீராம நவமியை நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்த்துடலாமா? ஸ்ரீராம நவமி நாளில் ராமர் படத்தை பூஜை அறையில் வச்சுக்கோங்க. ராமர் படம் இருந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா கிருஷ்ணர் படமோ பெருமாள் படமோ இருந்தால் வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணலாம். வச்சுட்டு, அதாவது ராமருக்கு பிடித்த பூக்கள் துளசி இலைகளால் நீங்கள் ராமரை அலங்காரம் பண்ணிக்கோங்க. சீதாதேவிக்கு மல்லியால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அவருக்கு பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணிட்டு பருப்பு வடை, நீர்மோர், பானகம், பாயசம், வெள்ளரிக்காய் வைத்து வழிபாடு செய்யணும். இந்த அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் 108 தடவை சொல்றதையோ எழுதுறதையோ நம்ம வழக்கமாக வச்சுக்கணும். இதனால நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிய தினம் சீதாதேவிக்கு மிகவும் பிடித்தமான மருதாணி இலையை அரைத்து கையில் பெண்கள் வைத்து கொண்டு மருதாணி இலையை ஒரு தாம்பாளத்தட்டில் சுற்றி பரப்பிவிட்டு 2 நெய் அகல் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரக்கூடியது இது. அந்த அன்னைக்கு முழுவதும் ராமபிரானை எண்ணிக்கொண்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தியை இந்த ராமபிரான் நமக்கு தருவார். ராமபிரானை வழிபடுறதால துன்பத்தில் கலங்காத மனநிலையும் எடுத்த செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ராமபிரானின் ஜாதகம் வைத்து வழிபடுபவர்களும் உண்டு. ராமபிரானின் ஜாதகம் வைத்து பூஜை செய்து வழிபட துளசி இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்தன்று துளசி தீர்த்தத்தை வைத்துவிட்டு நெய்வேத்தியமாக துளசி தீர்த்தம் வச்சா கூட போதும். பனங்கற்கண்டு இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. பால் நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க போதும். வேறு எதுவும் பண்ண முடியாதவங்க துளசி தீர்த்தம் வச்சு பால் நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் அந்த ராமபிரான் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.